தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான வீடியோ. போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான புக்ஸ்லாம் வந்து தேவைப்படுன்றதை நான் உங்களுக்கு தனி வீடியோவை கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ வீடியோவை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் குறிப்பாக அந்த புக்ஸ் என்னென்ன புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் எந்த மாதிரி புக்ஸ் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத ஒரு சஜஷனாக வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின்ஸை வச்சு நம்ம சொல்கிற விஷயங்கள். ஸோ இது கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே இது எல்லாமே எந்த புக்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஹார்ட் காப்பியாக புக்ஸ் கையில் வாங்கி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் படிக்கணும். காரணம் என்னென்னா, நீங்கள் படிக்கும்போது சில இடங்களில் வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு டேரெக்டாக மொபைலில் வச்சுக்கிட்டோம் அல்லது உங்களோட லேப்டாப்பில் வச்சுக்கிட்டோ படிக்கிறது நல்லா இருக்காது. ரைட்டுங்களா? ஒரு ஹார்ட் காப்பியை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் புக்ஸை கையில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏற்கனவே போன வருஷம் படிச்சிருப்பாங்க. அவங்க வச்சிருக்கிற கைடோ, அவங்க வச்சிருக்கிற புக்ஸோ வாங்கி வச்சு படிக்கிறது நல்லதும் கிடையாது. ஏன்னா, படிச்சவங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில லைனை வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அது முக்கியம்னு சொல்லி பட்டிருக்கும். இம்பார்ட்டன்ட் சொல்லி பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. நீங்க அதையே வச்சு ப ப செய்யணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய தாட் ப்ராசஸ்ல, உங்களுடைய ஐடியால இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அத நீங்க அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்பவே நல்லது. அதனால என்னுடைய சஜஷன், நீங்க புதுசா வாங்கி வச்சு படிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அத நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது இல்லாம சில பேர் கோச்சிங் சென்டர்ல படிப்பீங்க. அந்த கோச்சிங் சென்டர்ல என்னென்ன புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறாங்க, தயாரா குடுக்குறாங்களோ, அந்த கோச்சிங் மெட்டீரியல்லயே இருக்கிற விஷயங்களும் நல்லாவே நீங்க படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். பொதுவாவே வந்து நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே, இந்த 3 சப்ஜெக்ட்ல எத நீங்க எடுத்தாலுமே, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்சிஇஆர்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, என்சிஇஆர்டியோட டெக்ஸ்ட் புக்ஸ கம்பல்சரி நீங்க ஃபாலோ பண்ணணும். கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12. ஸோ இது வந்து 3 சப்ஜெக்ட்டுக்குமே பொருந்தும். பிசிக்ஸ்ல நெறைய பேர் என்ன என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த என்சிஇஆர்டி புக்ஸ வந்து பிரிப்பேர் பண்றதில்ல. ஏன்னா, சில 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 இடங்கள்ல சொல்லப்படுது. நமக்கு வந்து என்சிஇஆர்டில பெரும்பாலும் வர்றதில்ல அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு கம்பல்சரி வந்து பிசிக்ஸ்ல என்சிஇஆர்டிலருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரும். நீங்க ஃபார்முலா டெரைவ் பண்றதுலருந்து தியரி படிக்கிறீங்க அப்படின்னா கூட டெக்ஸ்ட் புக் ரொம்பவே அவசியம். அதனால டெக்ஸ்ட் புக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 சப்ஜெக்ட்டுக்குமே கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 3 சப்ஜெக்ட் சேர்த்து 6 புக்ஸ் கம்பல்சரி உங்க கையில இருக்கணும். ஸோ அத நீங்க பார்த்துக்கங்க. அத தான் நீங்க உங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தியரி படிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கிறது அந்த புக்ஸ் தான். அதுவும் குறிப்பா பயாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத விட்டு வெளியில பெரும்பாலும் கேட்கறதே இல்ல. எல்லாமே என்சிஇஆர்டிக்குள்ள தான் அதிகமா வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதிக மார்க்கும் அப்படின்றது பயாலஜில தான் வருது. உங்களுக்கு தனியா பாட்னி அண்ட் ஜூவாலஜி 2ம் சேர்த்து ஒரே டைம்ல இருக்கிறதுனால, அது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டாவும் அது அமையுது. அதனால அத ஃபுல்லா நீங்க படிக்கணும். ஸோ அப்போ 3 சப்ஜெக்ட்லயுமே என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ 6 புக்ஸ் கண்டிப்பா உங்க கையில இருக்கும். ஸோ இதை தவிர்த்து வேற என்ன தேவைப்படும் பயாலஜில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்டிஜி நீட் ஃபிங்கர் டிப்ஸ் எம்டிஜி உடைய என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கைட்ஸ், இந்த புக்ஸ் இது எல்லாமே வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். அதுல இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுல இருக்கிறத என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது ஃபுல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியமானது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல எம்டிஜியோட 37 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். அத நீங்க கையில வச்சுக்கிட்டு படிக்கிறது இன்னுமே நல்லது. இது வந்து அந்த சப்ஜெக்ட் மட்டுமே கிடையாது. மீதி இருக்கிற மத்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருந்தாலுமே அத நீங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னாவே ரொம்ப நல்லது தான். லேட்டஸ்ட் இருக்கிறத வந்து கடைசியா போன வருஷம் வரைக்குமே எழுதின நீட் எக்ஸாம் எழுதின கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து உங்க கையில இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ஸோ அதனால வந்து எம்டிஜி உடைய 37 வருட அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதுல 36 வருஷம் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அது வரும். ஸோ அது எல்லாமே நீங்க கையில வச்சிருக்கணும். ஸோ அப்ப ஏற்கனவே சொன்ன மாரி என்சிஇஆர்டியோட டெக்ஸ்ட் புக்ஸ், தென் வந்து எம்டிஜி என்சிஇஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ் இந்த கைடு கண்டிப்பா உங்க கையில இருக்கணும். அதுல இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணணும். அதே போல இப்ப நான் சொன்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு பஞ்சா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ரைட்டா? இது வந்து பயாலஜி. பயாலஜி மட்டுமே இல்ல, கிட்டத்தட்ட மத்த சப்ஜெக்ட்டுக்குமே இது பொருந்தும். ஸோ இதே பேட்டர்ன். பிசிக்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கும்பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது தான். பிசிக்ஸ்ல கம்பல்சரி வந்து நீங்க உங்க கையில என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? இது இல்லாம நீங்க வந்து பிசிக்ஸ்ல வந்து இந்த டிசி பாண்டி
டிசி பாண்டே நீட் அப்படின்னு சொல்லி டிசி பாண்டியனுடைய அந்த ஆத்தர் எழுதின புக்ஸ் இருக்கும் நமக்கு வால்யூம் 1, வால்யூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அது இருந்ததுன்னா ரொம்பவே பெஸ்ட்டு. கையில வச்சுருங்க. இதெல்லாம் கையில வச்சிருக்கணும் கண்டிப்பா. ஸோ அதுல இருக்கிறத ரீட் அவுட் பண்ணணும். ரைட்டுங்களா? இது ஒண்ணு. நான் கடைசியா சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேன். அத அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் பிசிக்ஸ் இருக்கு உங்களுக்கு. இந்த கான்செப்ட் ஆஃப் பிசிக்ஸ் ஹெச்.சி. வர்மா எழுதின புக்ஸ் இருக்கு. ஸோ அதுவும் வந்து அதில இருக்கிற கொஸ்டின்ஸ் நெறைய வருது. அதில நெறைய பிராக்டிஸ் பண்றதுக்கும், நெறைய நீங்க பிரிப்பேர் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் குடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் அது கையில இருந்ததுன்னா, அதையும் நீங்க வாங்கி வச்சுங்க. இல்லன்னாலும் வாங்கி வச்சுட்டு அத படிக்கிறதுக்கு உண்டான ஒர்க்க பாருங்க. சரிங்களா? இது வந்து இப்ப நான் பிசிக்ஸ்னா இந்த 2 சொன்னேன்னா, இந்த 2 மட்டுமே கிடையாது. நான் திரும்ப சொல்றேன். ஏற்கனவே நான் டெக்ஸ்ட் புக் சொல்லியிருக்கேன் 1, இப்போ ஒரு 2 சொல்லியிருக்கேன். இது மொத்தத்தில 3 சொல்லியிருக்கேன் இல்லையா? இது இல்லாம உங்களோட கோச்சிங் சென்டர்லயோ, உங்க ஸ்கூல்லயோ நீங்க பிராக்டிஸ் பண்ற இடங்கள்ல அவங்க குடுக்குற அந்த மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல்ல இருக்க எல்லா விஷயங்களும் கம்பல்சரி நீங்க படிக்கணும். இது 1. ஸோ அடுத்தது வந்து கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் நமக்கு அதிகமான ஒரு வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக வெயிட்டேஜ் இருக்கிற சாப்டர்ஸ். ஸோ அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து அதுக்கு இன் டெப்த்தா போனோம்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சில புக்ஸ் இருக்கு. கைட்ஸ்லாம் நமக்கு அவைலபிள் இருக்கு. ஆன்லைன்ல செக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அதேபோல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய புக்ஸ் இருக்கு. தனித்தனியா நீங்க படிக்கணும் அப்படின்னா. இதுலயும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க படிக்க வேண்டிய விஷயம் கையில இருக்க வேண்டிய புக்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாரி கிளாஸ் 11, கிளாஸ் 2 என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் கெமிஸ்ட்ரியிலும் கம்பல்சரி கையில இருக்கணும். அது நீங்க தியரி படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் 1. ஸோ அது இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இத பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஜேடி லீ அப்படின்னு சொல்லி எழுதின ஒரு ஆத்தர். அந்த ஆத்தர் எழுதின புக்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு அது ரொம்பவே நல்லாவே இருக்கும். இன் டெப்த்தா நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது, இன்னும் கொஞ்சம் அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து, அந்த மாரி உள்ள போயிட்டு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில நமக்கு என்னென்னலாம் இருக்கு புக்ஸ்ன்னு எடுத்து வச்சு படிக்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரில என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சு படிக்கலாம். சரிங்களா? இந்த மாரி விஷயங்கள பார்த்துக்கங்க. அப்ப மெயினா நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிக வெயிட்டேஜ் நீங்க குடுக்க வேண்டிய புக்ஸ்ன்னா, உங்களுடைய என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக் கம்பல்சரி குடுக்கணும். பெரும்பாலான கொஸ்டின்ஸ் 90% கொஸ்டின்ஸ் அதுக்குள்ள தான் வரும். ஸோ அத தாண்டி பெரும்பாலும் வெளியில வர்றதில்ல. அதுதான் திரும்ப திரும்ப நீங்க படிக்கணும். பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். அதனால இந்த 3 சப்ஜெக்ட்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒரு பெரிய பஞ்ச் நீங்க வச்சிருக்கணும். பிராக்டிஸ் நீங்க அத அத வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? நீங்க எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நான் கடைசியா சொல்றேன் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா, நீங்க உங்க கையில இருக்குது அப்படின்றதுக்காக, இல்ல வந்து ஈஸியா உங்க வீட்ல வாங்கி குடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக, நெறைய புக்ஸ நம்ம வாங்கி வச்சு படிக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. நீங்க இப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இப்ப நான் சொன்ன விஷயங்கள குறிப்பிட்ட புக்ஸ் உங்க கையில இருக்குன்னா, அத நீங்க கையில வச்சுருங்க. இல்ல உங்க கோச்சிங் சென்டர்ல குடுத்துருக்காங்க. இது மட்டுமே போதுமானதுன்னு சொல்லி குடுத்திருந்தா, அது மட்டுமே கையில வச்சுருங்க. எனக்கு அவன் படிச்சிருக்கான் நெறையா, இவன் வந்து வேற மாரி படிச்சிருக்கான். அதுவும் எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாமே வாங்கி வச்சுட்டா உங்களால படிக்கிறதுக்கு நேரமும் பத்தாது. பிராக்டிஸ் பண்றதுக்கு நேரமும் பத்தாது. ஸோ இதுதான் நான் கடைசியா சொல்றேன்றது. இப்ப நான் சொன்ன விஷயங்கள கையில இருந்ததுன்னா, அது ஒண்ணே போதுமானது தான். சரிங்களா? அதுல இருக்கிற எல்லாமே தரோவ் பண்ணணும். எதையுமே விடக்கூடாது. ஏன்னா, லிமிட்டா நீங்க படிக்கிறீங்கன்னா, எதையுமே விடக்கூடாது. நெறைய புக்ஸ வச்சு படிக்கிறீங்க, எல்லாத்தையுமே படிக்கிறீங்க. எதையா ஒண்ணு ஒமிட் பண்ணா, அது இன்னொன்னுல போய் கவர் ஆயிடும். ஸோ அது பிரச்சனை வராது. பட் லிமிட்டா வச்சு படிக்கிறவங்க அப்படின்னு எல்லாரும் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, எல்லாமே படிக்கணும். தரோவா எந்த சாப்டருமே விடக்கூடாது. எந்த யூனிட்டுமே விடக்கூடாது. அந்த அளவுக்கு தரோவ் பண்ணணும் எல்லாமே. அப்பதான் உங்களால அதிக மதிப்பெண் அப்படின்றத எடுக்க முடியும். அடுத்த 5 மாதங்களுக்கு இந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்தந்த புக்ஸ் கையில இருக்கான்னு சொல்லி பாருங்க. இல்ல உங்ககிட்ட இருக்கிற புக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அது ஓகேவா இல்லையான்றது உங்களுக்கு ஆன்ஸரா நான் பண்றேன். சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல நாம சந்திக்கலாம். தேங்க் யூ.